அசோக் நகர் பள்ளியில் சொற்பொழிவு அப்படிங்கிற பேரில் மூட நம்பிக்கைகளை பேசின மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு இளைஞரை காவல்துறை கைது செய்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளை நம்ம ஊடக வழியாகவும் செய்தித்தாள் வழியாகவும் நம்ம பார்த்தோம். என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் மாணவ மாணவியர் மத்தியில் அவர் பேசுகிறாரு. பேசும்போது திருக்குறளை கோடிட்டு அவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, கை கால் விளங்காதவங்க, அழகில்லாமல் பிறந்தவங்க, அழுக்காக பிறந்தவங்க, கருப்பாக பிறந்தவங்க, இதெல்லாம் போன ஜென்மத்தினுடைய சாபம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பிறந்துட்டீங்க, நீங்கள் பாவிகள் அப்படின்னு ஒரு நமக்கே புலப்படாத ஒரு அதிமேதாவித்தனமாக இவர் பேசுகிறதா நினச்சி அதை பேசுகிறாரு. எந்த குரல்லையாவது இந்த மாதிரி பாவம், சாபம், கர்மா, கடந்த முற்பிறவி அப்படின்லாம் எதுலையுமே சொல்லலை. ஒன்று, அந்த பார்வையற்ற ஒரு ஆசிரியர் சங்கர் அவர் பேர், கண்ணு தெரியாதனால தான் போன ஜென்மத்தை பாவம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் நேரடியாகவே பாதிக்கப்படுறார். நேரடியாக பாதிக்கப்பட்டு எழுந்திருந்து அவர் கேட்குறாரு. ஏன்னா அவருடைய பேச்சு அவரை ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கிடுச்சு. நேரடியாகவே தன்னை பாதிக்கக்கூடிய அந்த சொல்ல அந்த அந்த கணைகள் தன்னை குத்துறத வழி தாங்க முடியாமல் அந்த சங்கர் பார்வை குறைபாடு உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் ஆசிரியராக இருக்கிறாரு. நீ பேசுறது தவறு, அப்போ நான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணதுனால தான் இந்த ஜென்மத்தில் நான் இப்படி அனுபவிக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி கணைகளை அவர் தொடுக்கும் போது, ஒரு சொற்பொழிவாளர் மாதிரியே பேசாமல் அந்த மகாவிஷ்ணு என்கின்ற அந்த இளைஞர் ஒரு கீழ்த்தனமாக படிப்பறிவு இல்லாத ஒருவர் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் பேசுகிறாரு. பேசிட்டு அவர்கிட்ட தரக்கம் பண்ணுறாரு, வாக்குவாதம் பண்ணுறாரு. அவருக்கு பார்வை குறைபாடு உள்ள ஒரு ஆசிரியருங்கிறதையும் மீறி கொழாடி சண்டை, திருச்சண்டை, குடிச்சிட்டு சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான பேச்சுக்களாக தான் அவருடைய அந்த பேச்சுக்களை நாம் காணொலி மூலமாக நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற ஒரு ஆள் எப்படி ஒரு சொற்பொழிவாளராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. சிஇஓ அவரை விட நீ பெரிய ஆளா, மாவட்ட கல்வி அலுவலரை விட நீ பெரிய ஆளா அப்படின்னு ஒரு கோடிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போது இவருக்கு அனுமதி தந்தது யாரு அப்படின்னு பார்த்தா சிஇஓ தான் பண்ணியிருக்கிறாரு. அப்போது சிஇஓ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு, இவருடைய சொற்பொழிவுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. ஆனால் அவரை இடமாற்றம் செய்கிறத விட்டுட்டு, அவரை வேலையை விட்டு தூக்குறதை விட்டுட்டு, அந்த பள்ளி தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இவர் உள்ள சொற்பொழிவுக்காக உள்ள வரும்போது அந்த தலைமை ஆசிரியர் அவருடைய அறையில் நீங்கள் என்ன பேச போகிறீங்க, உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனுடைய காணொலி காட்சிகள்லாம் அவருடைய வழித்தடத்திலேயே பயணிச்சுட்டு தான் இருக்குது. அதனால் இதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியுமா, தெரியாதா? இதை எப்படி இவங்க பார்க்குறாங்க? இப்போ இந்த பள்ளி கல்வித்துறை அந்த அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நம்ம சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ இதை முழுக்க முழுக்க ஒரு பகுத்தறிவு வளர்ந்த பகுத்தறிவு மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இந்த பகுத்தறிவுக்கு ஆதரவாகவும் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பாடுபட்டு தழைத்த ஒரு தமிழகத்து தலைவர்கள்.
இதை எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. கல்வி ஒன்றுதான் வந்து சிறந்த ஒரு நிலை. அந்த கல்வி கற்றால்தான் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். கல்வி இல்லாதவர்கள், கண் இல்லாதவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து இவர் ஒரு வேறொரு ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறத வந்து இவர் சொல்லிட்டு வேற ஒரு இந்துத்துவ கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு ஆளாக தான் இவர் உள்ள நுழைஞ்சிட்டார். இதை வந்து அறவே வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது இல்லாமல் அவர் வந்து சட்டத்தில் இருக்கா, பள்ளிக்கூடத்தில் வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்காங்க. சட்டத்தில் இருக்குது. அரசு பள்ளிகள் வந்து கல்வி நிறுவனங்கள் அரசிடம் இருந்து உதவி பெற்று நடத்தக்கூடிய எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும், கல்வி சாலைகளாக இருந்தாலும், கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான வந்து ஒரு சாளருடைய கருத்தை வந்து பரப்புவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாக்கா எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் வந்து இஸ்லாமிய குரானை பற்றி, அந்த நபி வழியை பற்றி சொல்லி தந்திருக்கலாம், பரப்புரை ஏற்பட்டிருந்திருக்கலாம். வந்து நாத்திக பரப்புரைகள் வந்து அனுமதிச்சிருக்கலாம். கிறிஸ்தவ பைபிள் இயேசுநாதரை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான எந்த பள்ளிக்கூடத்திலும் இந்த மாதிரி சொற்பொழிவுகள் வந்து அனுமதிக்கப்பட்டதான்றத தரத்தில் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இந்த சிறப்பு அனுமதி கொடுத்தது யார் என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சி அந்த சிஇஓன்னு சொல்லக்கூடிய அந்த சிஇஓவை உடனடியாக இந்த துறையிலேருந்து டிஸ்மிஸ் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து அண்ணா டிவி வழியாக வந்து நான் கேட்டுக்கிட்டு வந்து இனிவரும் காலங்களில் வந்து கல்வி ஒன்றே சிறந்தது, மூட நம்பிக்கைகள் வந்து அறவே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து இங்கே வலியுறுத்தி மீண்டும் ஒரு சமூக அவலங்களை பேசும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.